ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போற படம் ஆக்டோபஸ் வித் broken arms. இது ஒரு விறுவிறுப்பான மிஸ்டீரியஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பயங்கரமான பரபரப்பு விறுவிறுப்போட கொண்டுட்டு போயிட்டு ஃபைனலா நெஞ்ச அடைக்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. ஒரு ட்விஸ்ட் இல்லைங்க, பலவிதமான ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியாத அளவுக்கு அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போயிடலாம். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்ஸும் பண்ணிடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அதுல ஆக்டோபஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய குழந்தைங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த இடத்துக்கு ஒரு டீச்சர் வந்து அந்த டான்ஸை கண்டினியூ பண்றாங்க. இதுல ஃப்ரண்ட்ல நின்னு ரொம்ப கியூட்டா பேசிட்டு இருக்காளே, இவளோட பேர் டிங் டிங். இவ பெர்ஃபார்மன்ஸ் பண்றத பயங்கரமா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதான் அவளோட அப்பாவான ஜெந்த், பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு இவ ஒரே பொண்ணு. இவ பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்திருப்பாங்க. அதனால தனியா இருந்து குழந்தைய பார்த்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே டீச்சர் கிட்ட ஜெந்த் பேசும்போது, நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ரிச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துடுறீங்களா? நான் புத்திஸ்டா மாற போறேன், அதுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரின்னு டீச்சரும் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் அதே மாதிரி இவருக்கு கிராண்டா புத்த மதத்துல சேர்றதுக்கான ஒரு பேப்டிசமும் நடக்குது. அதாவது புத்தர் ஸ்டாச்சுவை இவர் கையில வச்சுக்கிட்டு தண்ணியில முழுகி தன்னோட பாவங்களை கரைக்கிற மாதிரி. அப்படி அவர் தண்ணியில முழுகும் போது, அப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்ற மாதிரி இருக்க, டக்குன்னு அந்த இடத்துல பயந்து போய் கண்ணை முழிக்கிறாரு. ஆமாங்க, ஒரு கனவு கண்டது நிஜமா போச்சு. அவர் பொண்ணு காணா போயிட்டா. அந்த இடமே பரபரப்பா இருக்கு. போலீஸ்ல இருந்து சிபிஐ வரைக்கும் எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள இவர் ஒரு பெரிய ஆளு, நிறைய தொண்டுகள் எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு நல்ல மனுஷனும் கூட. அந்த இடத்துல அவருக்கு வந்து சர்வேலன்ஸ்ல செக் பண்ணிட்டு ஒரு ஆபீசர் உங்க பொண்ணை கடத்திட்டு போய் இப்படி பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை நல்லா பாருங்களேன். இதுக்கு பின்னாடி ஒரு வால்பேப்பர் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் க்ளூ. இந்த வால்பேப்பரை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? மேபி கண்டிப்பா ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த வீடு இருக்கணும். ஏன்னா உங்க பொண்ணு காணா போய் அவ்வளோ டைம் தான் ஆகுது. நல்லா கெஸ் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு ஜெந்த் கிட்ட கேட்டோன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அடுத்து உங்க பொண்ணு இந்த இடத்துல தான் கடைசியா நின்றுருக்கா, அதுக்கப்புறம் காணா போயிருக்கா. உங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் இன்னைக்கு வந்திருக்காரு, அவரோட பேர் என்ன, எதுக்காக வந்தார் அப்படின்னு கேட்ட உடனே அவனோட பேர் ஷி. அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு. அவனோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கேட்கறதுக்காக வந்திருந்தான். அவனுக்காக நான் காசும் கொடுத்து அமிச்சேன். அவன் என் பொண்ணை கடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, யார் வேணா கடத்திருக்கலாம். நீங்க வேற அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பணத்தை கொடுத்துருக்கீங்க. சோ நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு அவன் பார்த்திருந்திருக்கலாம். மேபி அவன் கூட கடத்திருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு உங்களோட தோட்டக்காரன் மேல டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லங்க அவனால வாய் பேச முடியாது, அவன் கடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. நல்லா பாருங்க, கேமரால ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க பார்த்திருக்கோம். இங்க பாருங்க, உங்க பொண்ணு விளையாண்டுட்டு இருந்திருக்கா. அங்க எந்த கேமரா போக்கஸ் பண்ணதோ அதுகிட்ட ஒரு பலூன் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க தோட்டக்காரன் ஒரு வண்டி எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டீச்சரும், ஆமாமா நான் தோட்டக்காரனை பார்த்தேன், நாங்கெல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டோமா, அந்த சமயத்துல ஒரு குட்டி பையன் புல் வெட்டுற இயந்திரம் இருக்கு இல்லையா, அது கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். நானும் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு மிஸ் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஜெந்த் சந்தேகத்தோட தோட்டக்காரன் வெளியில நின்னுட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு கை காட்டி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுக்காக 2 அடி எடுத்து வைக்க, அவருக்கு சடனா போன் வர எல்லாரும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அலர்ட் ஆறாங்க. அவரோட காலை ரெக்கார்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போன்ல யாரோ ஒருத்தர் கம்ப்யூட்டர் வாய்ஸ்ல பேசுற மாதிரியே இருக்கு. அவர் பேசுறது என்னன்னா, உங்க பொண்ணை உயிரோட நீங்க மீட்டு கொண்டுட்டு போனோம்னா 100 மில்லியன் எங்க கிட்ட நீங்க கொடுக்கணும். கொடுக்கறது எல்லாமே கேஷா இருக்கணும். நாங்க எங்க கொண்டுட்டு வந்து கொடுக்க சொல்றோமோ அங்கதான் கொடுக்கணும். உங்க கூட போலீஸ் அவங்க இவங்க யாருமே சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் மீறி போலீஸை தான் வச்சு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட்டாக யாராலையும் அந்த காலை ட்ரேஸ் பண்ண முடியல. அது ஒரு இன்டர்நெட் கால். அந்த கால் முடிஞ்ச உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எனக்கு தேவை என் பொண்ணு உயிரோட இருக்கணும், அது போதும் அப்படின்ற மாதிரி பயங்கர பேனிக் ஆறான். போலீஸ் ஆஃபீஸரும் கிட்டக்க போய், இல்ல சார் நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றோம், தெரியாம உதவி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்ல, ஒரு ஆணியும் வேண்டாம், நானே தனியா பாத்துக்கிறேன், எனக்கு தேவை என் பொண்ணோட உயிர் அப்படின்னு பயங்கரமா கத்த அடுத்த சீன்ல காட்டுறாங்க. தோட்டக்காரனை கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு பயங்கர அப்பாவியா உட்காந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையா தான் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன நினைச்சாரோ ஏதோ திடீர்னு சடனா அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாதிரி டக்குன்னு நிமிந்து பார்த்து வியடா ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. அதுல இதே தெரிஞ்சு போயிடுது, இதெல்லாம் பணத்துக்காக பல நாள் போடப்பட்ட ஸ்கெட்ச்னு. அடுத்து இது பத்தி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்க கூடி இருக்கு. அந்த இடத்துல ஒரு லேடி அங்க இருக்க டெலிவிஷன்ல, இவர் தான் ஜெங், இவரோட பொண்ணான டிங் டிங்க காணோம். இவருக்கு இது மாதிரியான பிசினஸ்லாம் நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு தொண்டு செய்யறதுனால ஆர்டிகல்ல எல்லாம் வந்திருக்காரு. யாரோ பணத்துக்காக இவரோட பொண்ணை கடத்திட்டாங்க. கடத்தினவங்க 100 மில்லியன் பணம் கேட்டு கால் பண்ணிருக்காங்க. அவங்க கால் பண்ணதை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி முடிக்க, அங்க இருக்க ஆபீசரோ எப்படியாவது இதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இது மீடியாவுக்கு தெரியக்கூடாது, நியூஸ் வெளியில போகாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கடினமா சொல்ல, இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிருக்கிறது ஜோ அப்படிங்கிற ஆபீசர். அவர்கிட்ட கேட்ட உடனே, சார் நாங்க தேடிட்டு தான் இருக்கோம், சீக்கிரமா அதுக்கான ட்ரேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் சார் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்ல சீக்கிரமா பண்ணுங்க, இல்லைன்னா இது பெரிய ஒரு இஷ்யூவா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகும்போது பின்னாடியே இதோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தொடர்ந்து போய், சார் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் 2-3 வருஷம் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கேஸை நான் எடுத்து
ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா, நீங்களும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னா, பொண்ணோட உயிருக்காக அப்பா நம்ம கிட்ட கோஆபரேட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பா கடத்தல்காரவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, மிஸ்டர் மெண்டோஸ், மிஸ்டர் சாங், நம்ம கெஸ் பண்ணது சரியா போச்சு. ஜெங் இப்பதான் $100 மில்லியன் பேங்க்ல இருந்து வித்ட்ரால் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை பார்த்து, இத 48 மணி நேரத்துக்குள்ள கிளியர் பண்ணிடுங்க, எப்படியாவது இந்த கேஸ க்ளோஸ் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அவரும் சந்தோஷமா ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க $100 மில்லியன் அப்படியே அட்டிக்கு வச்சு மொத்தமா கவுண்ட் பண்ணி அப்பாவோ பேக் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச புத்தர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் போது டீச்சர் ஹால்ல உட்காந்துருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜெங்கோட மொபைலுக்கு கால் வர, இவங்க அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசுறதுக்குள்ள குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். என்ன வந்து காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கதற அந்த போனை எடுத்துக்கிட்டு ஜெங் கிட்ட போகும்போது அந்த கால் கட் ஆயிடுது. கட்டான அடுத்த செகண்ட் இந்த போனை இங்கே விட்டுட்டு வாங்க, இந்த போன் இப்ப ரெக்கார்ட் மோட்ல இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு மெசேஜும் வருதுங்க. அந்த அளவுக்கு கிட்னாப்பர் பயங்கரமா ட்ராக் பண்றான். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் இன்ச் பை இன்ச்சா கொடுக்க இவங்களும் கார் எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க, உங்களை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு போலீஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸோ வந்தாங்கன்னா உன் பொண்ணோட உயிர் இங்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ மிரட்டிட்டு வேற இருக்காங்க. இவனும் போலீஸ்க்கு தெரியாம கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஆனா ஜெங் இப்படி பண்ணுவாருன்னு ஆல்ரெடி போலீஸ்க்கு தெரிஞ்சு அங்கங்க அலர்ட் ஆகி போலீஸ் எல்லாம் காரோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் கார் எடுத்துட்டு போறத பார்த்து பின்னாடியே ஃபாலோவும் பண்றாங்க. போயிட்டு இருக்கும் போதே, நீங்க ஏன் இந்த பிரச்சனையில வந்து மாட்டிக்கணும், நீங்க பேசாம போயிடுங்க, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு மிஸ் கூடவே வராங்க. அப்போ கார் பாட்டுல போயிட்டு ஒரு பிரிட்ஜ் கடையில நின்னுடுதுங்க. ஏன்னா கிட்னாப்பர் அங்க நிக்க சொல்லிருப்பான் போல இருக்கு. இவங்க ட்ரோன் எல்லாம் வச்சு வேற செக் பண்ணிட்டு இருக்காங்க. கார் இப்ப பிரிட்ஜ் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல டீச்சர் அவனை பார்த்து, சார் என்னாச்சு, எதுக்காக அவங்க பொண்ணை இப்படி கடத்திட்டு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியும் இங்கேயும் அங்கேயும் இழுத்தடிச்சிட்டு இருக்கான், என்ன பிரச்சனை அப்படின்னு. என்ன பிரச்சனைனே தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும்னு அவனும் சொல்றான். இந்த பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஜெங்கோட கார் பிரிட்ஜ் கடையில நின்ன உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஜூக்கு கால் பண்ணி, என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாரு, டக்குன்னு பாரு, அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அலர்ட் பண்ண, அவனும் கடகடன் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. கார் கிட்ட வந்து பார்த்தா கார்ல அவங்க இல்ல. அதே மாதிரி எல்லா ஆபீசரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, இன்க்ளூடிங் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அந்தவரை சுத்தி முத்தி பாப்பாருங்க. அங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வழி இருக்கும். அந்த வழிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரியே இருக்குங்க. அந்த ஏரியை கிராஸ் பண்ணி போனா கடலுக்கு போய் டச் ஆற மாதிரி இடமும் இருக்கு. சோ இது வழியா தான் அவங்க எஸ்கேப் ஆகி போயிருக்கணும், கண்டிப்பா அவங்க படம் எடுத்துட்டு தான் போயிருக்கணும் அப்படின்னு இவங்க கெஸ் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க கெஸ் பண்ண மாதிரியே படகுல தான் போயிட்டு இருக்காங்க. நான் இப்ப உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கான பதில நீ கொடுத்தீனா அதுல உன் பொண்ணை நான் எங்க வச்சிருக்கேன்ற க்ளூவும் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேளு அப்படின்னு ஜெங் பயங்கர கோவத்தோட சொல்ல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஏரியால எது பிக்கஸ்ட் ஸ்லம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லம்மோட பேரையும் சொல்ல இவனும் கரெக்டான பதில சொல்லிடுறான். கொடுமை என்னன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீடியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இந்த கேஸ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, பட் கிட்னாப்பரோ இவங்க இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த படகுல ஒரு லைவ் கேமராவை வச்சு அதை ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி லைவா ரிலே பண்ணிட்டு இருக்கான். செம கொடுமை இல்ல. அவன் கேள்வி கேட்கறது கூட ஊரெல்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்குது. இன்னும் போலீஸ்க்கு பெரிய தலைவலியா மாறுது. அப்படியே கில்லரையும் காட்டுறாங்க. அவன் ஒரு தனி ரூம்ல எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ், சிசிடிவி கேமரா மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஒரு கண்ணாடிக்காரனை காட்டுறாங்க. அவனும் பரபரப்பா போய் அங்க இருக்கிற லோக்கல் அடியாளுங்கள்கிட்ட ஷியோட போட்டோ காமிச்சு இவங்க ரெண்டு பேரையும் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் கஸ்டடியில சேருங்க அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு வேலையும் கொடுக்குறான். இந்த பக்கம் மறுநாளும் விடிஞ்சிருதுங்க. படகு பட்ட போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியா படகு அந்த ஸ்லம் கிட்டே போயிடுச்சு. அப்ப கிட்னாப்பர் கிட்ட இருந்து காலும் வருதுங்க. காலை அட்டன் பண்ணோன்னே, நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்லம்ல தான் இருக்கும், எங்க இருக்கு போட்டோ சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, அவசரப்படாதீங்க துரை, இன்னொரு கேள்வி கேக்குறேன், அதுக்கான பதில கரெக்டா சொல்லுங்க. சரி, எந்த அனஸ்டீஷியா சீக்கிரமா மயக்க வரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு செம்ம கோவம். நீ எந்த இடத்துக்கு வர சொன்னியோ அந்த இடத்துக்கும் வந்தாச்சு, இப்ப போய் இந்த மருந்து வேலை செய்யுமா அது வேலை செய்யுமான்னு கேக்குறியே, இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, என் பொண்ணு எங்க, நீ கேட்ட மாதிரி நான் பணத்தையும் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேனிக் ஆகி இவன் கத்த, அதெல்லாம் கிடையாது, நீ பதில சொல்லலன்னு வச்சுக்கேன் உன் பொண்ணு காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வைக்க, இது எல்லாமே ரிலே ஆகிட்டே இருக்கு. சோ இவங்க படகுல போயிட்டு இருக்கும் போது சைடெல்லாம் நிறைய வீடுகள்லாம் இருக்கும். அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இந்த படகு போது பாரு அப்படின்ற மாதிரி பார்க்கவும் செய்யறாங்க. சோ அப்பதான் கெந்துக்கே தெரிய வருது, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கிட்னாப்பர் ரிலே பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதை பரபரப்பா பாக்குறாங்க. இந்த பக்கம் செந்தோ, உனக்கு என்ன தானே வேணும் அதை முதல்ல சொல்லி தொலை அப்படின்னு சொல்ல, டீச்சர் கீழே இருந்து ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கர் எடுக்கிறாங்க. சோ இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் இங்க இல்லைன்னா அந்த இடத்துல கேமரா இருக்குன்னு தானே அர்த்தம். இவனுக்கு படகெல்லாம் நல்லா ஓட்ட தெரியும் போல இருக்கு. அவனும் கரெக்டா கேமராவை ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அதை டச் பண்ணியும் பாக்குறான். சோ இவன் பதில் சொல்லாததுனால கிட்னாப்பரோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த பக்கம் உலகமே அதை பரபரப்பா வேற பார்த்துட்டு இருக்கு. இவனுக்கா பயங்கர டென்ஷன். இவனுக்கு நல்லா அந்த ட்ரக பத்தி தெரிஞ்சதுனால கரெக்டான ஆன்சரையும் சரியான டைம்ல சொல்லிடுறான். ஃபோர்க் ஹெட் பக்கம் அப்படியும் படகை திருப்பி சவுத் வழியா வாப்பா அப்படின்ட்டு க்ளூவையும் கொடுத்துட்டு காலை கட் பண்ணிடுறான். ஊருக்குள்ள ஒரு ஷோவும் கரெக்டா நடக்கல. இந்த ஒரு ஷோ மட்டும் தாங்க பீக்
பீக்ல போயிட்டு இருக்கு. டிவில, மீடியால எல்லாத்துலயும் ரிலே ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு கண்ணாடிக்காரன் ஒருத்தனை கடத்த சொன்னான் இல்லையா, ஷிய, அவனும் இப்போ ஒரு குடோன்ல இருக்க மாதிரி இருக்கு. அவன் இவனை புடிச்சிட்டு போய் அடிச்சு உதச்சு கட்டி போட்டுருப்பான் போல இருக்கு. அதே சமயத்துல போலீஸ் ஆபீசரையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாம் பரபரப்பா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நடுவுல செந்துக்கு கால் பண்ணி கில்லர் என்னடா சொன்னா தகவலை சொல்லுனா அவன் சொல்லாம அவன் பாட்டுல போயிட்டு இருக்கான். அவங்களே கெஸ் பண்ணி கண்டிப்பா வேற ஒரு பக்கமா படகு திரும்புதுன்னா இந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி காரெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்களால போக முடியல. நடுவுல பாத்தீங்கன்னா இளநி வண்டி எல்லாம் கவுந்து போய் கிடக்குது. அந்த இளநிக்காரனும் போலீஸ்காரன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இது இப்படி நடக்க அந்த பக்கம் காட்டுறாங்க. கிட்னாப்பர் திரும்பவும் ஜென்த் கிட்ட மூணாவது கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். தலைவா, நீ நானும் பேசிட்டு இருக்கிறது இங்க நடக்கிறது எல்லாம் ஊர் உலகமே பாக்குது, போலீஸும் பாக்குது. சரி, மூணாவது கேள்வி என்னன்னா, இந்த குழந்தைங்களை எல்லாம் கடத்தினா எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க, கொஞ்சம் பதில் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு எப்பவும் போல ஆப்ஷனையும் கொடுக்கறான். 5 to 10 years அப்படிங்கிற கரெக்டான பதில கொடுத்துடுறான். அவ்வளவுதான், கில்லர் அந்த இடத்துல பிங்கோ, நம்ம ஜென்த் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. சோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறா. இது எல்லாமே உலகமே பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இவனும் லொகேஷனை சென்ட் பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த அப்படியே கிட்னாப்பரை காட்டுறாங்க. கிட்னாப்பர் ஒரு ஹூடியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்பதாங்க அவன் ஹூடியை கழட்டுறான். அந்த இடத்துல கொடுப்பாங்க பாருங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். இது வரைக்கும் கிட்னாப் பண்ணி அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் இப்படி பிளாக்மெயில் எல்லாம் பண்றது ஒரு மேல் கிடையாது, ஃபீமேல். அதே சமயத்துல இத பத்தி டிபேட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. டிவில அத ஒரு ஆங்கர் அந்த ஹெட் இருந்தார் இல்லையா, மென்சோன்னு, அவரை வச்சு டிபேட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் கிட்னாப்பர் சொன்ன ஒரு லொகேஷனுக்கு போறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச காட்டுக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட அனாத ஆசிரமம் மாதிரி இருக்குங்க. குழந்தைகள் விளையாண்ட கைவிடப்பட்ட பார்க்கூருக்கு. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஒரு குட்டி பையனை ஒருத்தன் கடத்திட்டு போய் அந்த இடத்துல எங்கேயோ ஒளிய வைக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள பேக தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. யாராவது இருக்கீங்களா, நீ எங்க இருக்கன்னு பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்க ரூம் எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப பேனிக் ஆகி இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு. அந்த சமயத்துல திரும்பவும் இவருக்கு ஒரு ட்ரீம் வருது. ஒரு பையனை தரன்னு ஒருத்தன் இதே ரூம்ல அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. சார் விட்டுடுங்க, நான் இனிமே தப்பிச்சு ஓட மாட்டேன், என்ன விட்டுடுங்க, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கதற அவன் கையெல்லாம் ரத்தம் அப்படியே ஊத்திட்டு இருக்குங்க. அதோட அவன் இழுத்துட்டு போறான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் ஒவ்வொரு ரூம்லயும் இருக்காங்க. அவனை கொண்டு போய் அப்படியே ஒரு பொருளை போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு அவன் பாட்ட கதவை சத்திட்டு போவான். அதெல்லாம் ஜெங்குக்கு ஞாபகம் வர அங்க ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமுக்கு போறான். அந்த ரூம் கிட்ட போனோம்னா அவனுக்கு இன்னும் அப்படியே தலையெல்லாம் குழம்புது. அங்க ஒரு டேபிள் இருக்குங்க. அந்த டேபிள பார்த்தா அந்த கறிக்கடையில இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரியான டேபிள். அந்த டேபிள்ல ஒரு தூக்கு கயிறு தொங்குது. அந்த தூக்கு கயிறுக்கு கீழே ஒரு பெரிய கோணி. அந்த கோணி இப்படி அப்படியே அசைய திறந்து பார்த்தா இவனோட பொண்ணு இல்ல, அதுக்கு முதல்ல ஒரு பையன் இருக்கான். அவனோட வாய் கட்டப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து கிட்னாப்பர் பேச ஆரம்பிக்கிறான். சாரி சார், நீங்க கேட்டது உங்க பொண்ணு இல்ல, மறந்துட்டேன், நான் இப்ப வச்சிருக்கிறது வேற ஒருத்தவங்களோட பையனை. பையனை நீங்க எங்கேயாவது பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, உங்களுக்கு எப்படி செஞ்ச ஞாபகம் இருக்கும், நீங்களோ பிஸி பர்சன், நீங்க ஒண்ணு பண்றீங்களா, இந்த பையனை கூட்டிட்டு வந்து அப்படியே அந்த கடற்கரை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல விட்டுடுங்க, நான் அந்த பையனை எடுத்துட்டு உங்க பொண்ணை கொடுத்துறேன். வெளியில ஒரு வேன் இருக்கு இல்லையா, அதுல இந்த பையனை ஏத்தி முன்னாடி வச்சு கூட்டிட்டு வரக்கூடாது, பின்னாடி கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதுல அந்த பையனை அடைச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி உட்காந்து எவ்வளவுக்கு அளவு சீக்கிரமா இந்த பையனை கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு அளவு சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க, போலீஸ் கையில மாட்டக்கூடாது, இதெல்லாம் கரெக்டா பண்ணாதான் உங்க பொண்ணு உங்க கையில கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் வெயிட் பண்ணும் போது இந்த பக்கம் டீச்சரோ அந்த பையனை புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா அது ஒரு குழந்தை இல்லையா, இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைய கூட்டிட்டு வரணும்னா யாரோட மனசு ஒத்துக்கும். அதனால அவ அந்த குழந்தைய புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்க அதை பார்த்துட்டு கில்லருக்கு பேனிக் ஆகி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஒத்துக்கல அப்படின்னா ஒண்ணு மட்டும் பண்ணுவேன், இப்போ மொபைல்ல ஒரு வீடியோ வரும், அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு கத்தி எடுத்துட்டு போய் டிங்கோட ஒரு விரல மட்டும் வெட்டி போட்டோவை அனுப்பிட்டு இப்ப கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்ட உடனே அதை பார்த்துட்டு செங் கதறுவான் பாருங்க. வேற வழியில இந்த பையனை கூட்டிட்டு தான் போய் ஆகணும். பரபரப்பா அவனும் அந்த பையனை தூக்கிட்டு வெளியில நிக்கிற வேன் கிட்ட ஓடுறாங்க. பின்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள பையனை போட்டு மூடிட்டு இவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் சம்பந்தமே இல்லாம ஒரு கண்ணாடிக்காரன் அப்பப்போ காட்டுவாங்க இல்லையா, அவனும் பரபரப்பா பயங்கர கோவத்தோட பைக் எடுத்துட்டு கிளம்புறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. டீச்சருக்கு செம்ம டவுட், ஏங்க கிட்னாப்பருக்கு தேவை உங்களோட காசு, நான் காசு வாங்கிட்டு குழந்தைய எப்பயோ கொடுத்துருப்பாங்கல்ல, அவன் என்ன வேற கொஸ்டினை கேட்கறான், குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்றான், இந்த ரூட் வழியா வாங்கன்றான், இதெல்லாம் பாக்குறதுக்கே ஃபிஷியா இருக்கு, ஏன் நீங்க மெயின் ரோடு வழியா போக கூடாது அப்படின்னு கேட்டோட மெயின் ரோடு வழியா போனா கண்டிப்பா போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த ரூட்டோட பேர் CO2 ரோட், பின்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த கண்டெய்னருக்குள்ள குழந்தை இருக்கு, அந்த குழந்தை உயிரோட இருக்கணும்னா இந்த ரூட் வழியா தான் போயாகணும், அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அப்படின்னு சொல்ல டீச்சர் அப்படியே கண் கலங்கிக்கிட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. இந்த ரூட் வழியா ஆல்ரெடி நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ பின்னாடி இருக்க குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு டீச்சர் கேட்க அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. அதே அனாத ஆசிரமம் தான். அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தோட்ஸாய் பேர்ல் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த வழியா தான் கடத்திட்டு போவாங்க. கடத்திட்டு போறதுக்கு CO2 ரூட் அப்படின்ற இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இந்த ரூட்டை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, சோ நீயும் அந்த வேலையை பண்ணிருக்க இல்லையா அப்படின்னு கேட்க அவனும் ரிலாக்ஸா
இருக்காங்க. சரி, நீயே ஒரு அனாதை, எதுக்காக மத்த குழந்தைங்களை நீ கடத்தின அப்படின்னு கேட்ட உடனே வேற வழி இல்ல, இந்த இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையா கடத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களோட கை கால்களை வெட்டி நல்லா இருக்க குழந்தைங்களை ஊனமாக்கி சில பேரை கமாடிட்டிக்காக, அதாவது பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் அப்ராடுக்கு அனுப்புவாங்க. சில பேரை குழந்தை இல்லாதவங்க தத்தெடுப்பாங்க, சில பேரை சின்ன குழந்தையா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா சொல்ல இவளுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. வேற வழியில எங்களை கமாடிட்டிஸ் தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு 3 பசங்க ஒரு ரூம்ல இருக்கும்போது ஒரு பையனை மட்டும் கூட்டிட்டு போய் அவனோட காலை வெட்டுவாங்க. அத இந்த ரூம்ல இருக்கிற இந்த 2 பசங்களும் பார்ப்பாங்க. இதுல ஜெங் ஒருத்த, இன்னொரு குட்டி பையன். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனை காலை வெட்டி அப்படியே மோடமா மாத்துவாங்க. அதனால இவங்க 2 பேரும் கடத்துற தொழில ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் குழந்தைங்க தானே, அதனால ஈஸியா இன்னொரு குழந்தைகள்கிட்ட போய் பேசுற மாதிரி பேச்சு கொடுத்து அப்படியே கடத்திட்டு வந்துடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல சீனையும் காட்டிட்டு இருக்காங்க நமக்கு. இப்ப சொல்ல, நீ அந்த இடத்துல இருந்திருந்தீனா எதை சூஸ் பண்ணுவ? உன் கை காலை வெட்டி பிச்சை எடுக்க ரெடியாவியா, இல்ல குழந்தைங்களை கடத்தி கொடுத்து உயிரோட இருக்கணும்னு ட்ரை பண்ணுவியா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்கலாவ. ஏன் நீ போலீஸ் கிட்ட எப்படியாவது போய் இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் இல்ல, அந்த நேரத்துல போலீஸ்காரங்க கூட இதுக்கு உடனே இருந்தாங்க அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் போலீஸை காட்டுறாங்க. போலீஸ் எல்லாம் இவங்க இப்ப வேன்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வேன்குள்ளேயும் கேமரா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஓடி வந்து, சார் பின்னாடி இருக்க பையன் வேற யாரும் கிடையாது, என்எஸ்சியோட டைரக்டரான டைமண்டோடது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் டீச்சரை காட்டுறாங்க. அப்போ ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டியே ஒரு சைல்ட் டிராபிகரா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகி அழ ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் பரபரப்பா போலீஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல மெயினா ஜூவோட டீம் தான் பரபரப்பாகுது. ஏன்னா இப்ப அந்த பையனை காப்பாத்தியே ஆகணும். அதனால அந்த பக்கம் அவங்க பரபரப்பாயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இவனை பார்த்து, சரி நீ இதை எப்ப நிறுத்தினோன்னு, நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நிறுத்திட்டேன், இப்பெல்லாம் நான் அது மாதிரி எதுவும் பண்றது இல்ல, இதுக்கு மேல நிறைய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கும், நீ இறங்கி போயிடு அப்படின்னு வேனை நிறுத்திட்டு டீச்சரை பார்த்து சொன்ன உடனே அவ கையில இருக்க டாட்டூவை காட்டுறா. இது உனக்கு ஞாபகம் இருக்கா, உன் பொண்ணு என் கையில வரைஞ்சது, இதே மாதிரியான டாட்டூ உன் கையிலேயே இருக்கு, உன் பொண்ணு கையிலேயே இருக்கு. சோ இவளுக்கு நான் திரும்ப அம்மாவா கிடைக்கணும்னு ஆசை, அதனால நான் உன் கூடவே இருக்கேன். முதல்ல அந்த பையனுக்கு மூச்சு இருக்கா என்னன்னு தெரியல, அவனை போய் காப்பாத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பின்னாடி போய் கண்டெய்னர்ல இருக்க பையனை பாக்குறாங்க. அவன் அப்பதான் மயங்கி விழுந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல காத்தே இல்லைன்னா அவன் இறந்து போயிருப்பான். அவனை கூட்டிட்டு வந்த டீச்சர் மடியில படுக்க வச்சுட்டு அந்த வேன் போயிட்டே இருக்குங்க. இது எல்லாமுமே ரிலே ஆயிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே பப்ளிக்கும் பாக்குறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பாக்குது. இந்த பக்கம் இல்லரோ இது வரைக்கும் நல்லா தூங்கிட்டா போல இருக்கு. இப்பதான் கண் முழிச்சு எழுந்துக்கிறா. வண்டியும் கடற்கரை ஓரமா போயிடுது. அங்க நிறைய படகுகள்லாம் நிக்குது. இவனும் வண்டியை போய் நிறுத்திட்டு சின்ன ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கு போறான். அந்த டைம்ல டீச்சர் குழந்தைய இறக்கி வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன்னா போலீஸ் எந்த சமயத்திலயும் இங்க வரலாம் அப்படிங்கறதுக்காக இவன் அந்த குடோனுக்குள்ள போனா இல்லைங்களா, எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். இவனோட குழந்தைய மட்டும் காணும். அங்க நிறைய டப்பாலாம் இருக்குங்க. ஒன்னத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு டப்பாலையும் குழந்தை மாதிரியான கோரமான பொம்மைகள் தான் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய கார்பெட்ல ஒரு இடம் மூடி இருக்கும். அந்த இடத்துல நம்ம பொண்ணு இருப்பாளான்னு போய் திறந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய குழந்தை பொம்மையும் தி பாஸ்ட் இஸ் நெவர் டெட் அப்படின்னு எழுதி 2017 619 அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கும். அதை பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். செம்ம வெறியாராம். யாரோ ஒருத்தவங்க நம்மள நல்லா பழி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. அதே சமயத்துல வெளியில போலீஸும் வந்துடுது. இந்த பையனை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகணும். சோ அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த பக்கம் நல்ல வெளியா டீச்சர் அவனை கூட்டிட்டு போய் வாயெல்லாம் பொத்தி ஒரு இடத்துல நிக்க வச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த டைரக்டரும் அந்த இடத்துக்கு வந்து, எங்கடா என் பையனை கொடுத்து உன் பொண்ணை திரும்ப வாங்க போறியா அப்படின்ட்டு செம பொழக்கிறாங்க. இவன் எவ்வளவு கேட்டாலும் பையன் எங்கன்னு சொல்லாததுனால அந்த இடத்தையே தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இதெல்லாம் தலைவிதி கர்மா அப்படிங்கிற மாதிரி சென்த் டைமண்டை பார்த்து சொல்ல, டைமண்டோ நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல போக, டைமண்ட் வந்த கார் திடீர்னு அந்த நேரத்துல வெடிக்குமா. அதுல டீச்சர் அந்த பையனை புடிச்சு வச்சிருப்பா இல்லையா, அவ கொஞ்சம் பயந்த உடனே அந்த பையனும் டீச்சரை விட்டு ஓடி வந்துடுறான். அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே. அதை பார்த்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு போலீஸ் கிட்டே இருந்து துப்பாக்கி உருவி அந்த பையனை போய் டக்குன்னு ஜெங் பிடிச்சு தலையில துப்பாக்கி வச்சிடறான். பாருங்க, எனக்கு இந்த பையன் வேணும், இந்த பையனோட உயிரையை நான் காப்பாத்துறேன், அதே சமயத்துல என் பொண்ணு என் கைக்கு வந்த உடனே உங்க பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் கண்ணை கீழே போட்டுடுறாங்க. அப்போ டைமண்ட் சொன்ன மாதிரி எல்லாரும் பின்னாடி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஜெங்கும் அந்த குழந்தைய கூட்டிட்டு அப்படியே பொறுமையா நடந்து போறான். அந்த சமயத்துல ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஒரு கண்ணாடிக்காரனை அப்பப்ப காட்டுவாங்க இல்லையா, அவன் பைக்கோட அந்த இடத்துக்கு வர அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த பைக்ல ஏறி அவன் பாட்டுல எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். சோ இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இந்த கண்ணாடிக்காரன் வேற யாரும் கிடையாது. இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு சின்ன பையன் ஜெங் கூட இருந்திருப்பான் இல்லையா, அவன் தான் இவன். அப்படியே இவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடிக்காரனும் பயங்கரமான பாம்பு எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே டிவிலயும் ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. டிபேட்டும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆங்கரையும் இதை பத்தி பேசிட்டு இருக்கா. என்னன்னா இதுக்கு முன்னாடி 2017 இதே இடத்துல ஒரு கப்பல்ல இருந்த கடத்தப்பட்ட குழந்தைகள்
23 குழந்தைகள் ஒரே நேரத்துல அந்த கப்பல் வெடிச்சு மொத்த குழந்தைகளும் ஸ்பாட்லயே இறந்து போயிருக்குங்க. அந்த கேஸ் ஃபைலோட நம்பர் 619. சோ அதை பத்தின டாக்குமெண்ட்ரியும் டிவில ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் வரலாற்றிலே இதான் பெரிய ஆக்சிடென்ட், குழந்தைகளை இப்படி அநியாயமா கடத்திருக்காங்க, போலீஸ் கிட்ட மாட்டினதுனால மொத்த குழந்தைகளையும் இந்த போட்ல வச்சே கொளுத்தி கொண்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடைஞ்ச மனசோட அவங்க போக அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாம்பு வெடிச்சிச்சு இல்லையா, அதை பத்தியும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் கிட்டயும் இதை பத்தின அபிப்பிராயத்தையும் கேக்குறாங்க. பிரஸ் மீட்ல இருந்து டைவனும் வெளில வருவாங்க. அவங்கிட்டயும் மீடியாலாம் வந்து இன்டர்வியூ எடுக்க இன்வெஸ்டிகேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னபடி சிரிச்சுக்கிட்டே போறான். ஏன்னா அவனோட பையன் அவனுக்கு கிடைச்சிட்டான் இல்லையா. ஆனா இந்த பக்கமும் ஜாங் கிட்ட வேலையை ஒப்படைச்சாரு இல்லையா, 48 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருன்னு சொன்னீங்க, நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு, எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தணும், அதுதான் உங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா இவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஜெங் அந்த கண்ணாடிக்காரன் கூட போகும்போது அவன் ஒரு கடலோரமா சில வீடுகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவனை அங்க இறக்கி விட்டுட்டு ஜிய எங்க தேடியும் கிடைக்கல, ஆனா அவனோட பொண்டாட்டி தானி அங்கேதான் இருக்கா, நீ என்ன எதுன்னு போய் விசாரிச்சுக்கோ அப்படின்ட்டு அவன் கிளம்ப அவனும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த பக்கமும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவன் நேரா ஒரு வீட்டுக்குள்ள போவான். அந்த இடத்துல தானியான்னு ஒருத்தி இருப்பா. அவ இவனை பார்த்து ஏன் இங்க வந்த, இதுக்காக இங்க வந்த, பண்ணதெல்லாம் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் அந்த வீட்டை பொறுமையா போய் ஒரு இடமா பாக்குறான். தானியோட பையனுக்கு உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, உடம்பெல்லாம் புண்ணா வேற இருக்குங்க. அந்த இடத்துல இவன் பொண்ணு காணா போகும்போது ஒரு வால்பேப்பர் இருந்திருக்குமே, அதே வால்பேப்பர் இவங்க வீட்டுல இருக்கு. உள்ள போனவன் நேரா ஃப்ரிட்ஜ திறந்து பாக்குறான். ஏன்னா பொண்ணோட கை விரல் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குன்னு அந்த கிட்னாப்பர் சொல்லிருப்பா இல்லையா, அதுக்காக. தானியாவோ நீ எங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே இவனும் வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு என் பொண்ணுங்க அப்படின்னு பொறுமையா கேட்டவன் கத்தி கேட்பான். உன் பொண்ணு இங்க இல்ல அப்படின்ற மாதிரி அவளும் கத்தி பதில் சொல்ல 2 பேருக்குள்ள சண்டை வந்தது. இல்ல அவளை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அப்போ கீழே ஒரு கத்தி கிடக்குங்க, அதை எடுத்துட்டு போய் படுத்துட்டு இருந்த பையனோட நெஞ்சில ஒரு கீரலை போட அதை பார்த்துட்டு தானி அவளை தாங்க முடியல, அவனை புடிச்சு அடிக்க அதுல செங் அவளோட தலையிலேயே அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு முடியாம படுத்துட்டு இருந்த பையனும் கத்தி எடுத்துட்டு வந்து எங்க குத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது அந்த கத்தி தவறுதல அவங்க அம்மாவோட நெஞ்சிலே இறங்கிடுது. அதை பார்த்துட்டு அவனும் பேனிக் ஆகி பயங்கரமா செங்கு கிட்ட சண்டைக்கு போக அவன் கையில வச்சிருந்த கத்தி திரும்பவும் அவன் வயிற்றுலயே குத்திருது. அதே இடத்துல அவன் காலி. ஜெங்கும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் எதிர்த்த வீட்டுல இருந்து கேமரா மூலியமா கிட்னாப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. டிங் டிங்கோ பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவன் போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பட்டனை ஆன் பண்ண இந்த பக்கம் ஷீவா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அவன் ரூம்ல திடீர்னு டிவி ஆன் ஆகி அவன் முன்னாடி அவங்க வீட்டுல நடந்த கோர சம்பவம் அப்படியே ரிலே ஆகுதுங்க. அவன் பொண்டாட்டி பையனை ஜெங் கொன்னதை அப்படியே பார்த்துட்டு அவனால தாங்க முடியாம உன்னை விடமாட்டேன்டா, உன்னை நான் கொல்லுவேண்டா அப்படின்னு வெறி எடுத்து அவன் கை கட்டுகள் எல்லாம் அவுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். இந்த பக்கம் நம்ம கிட்னாப்பர் அவளோட வீட்டுல இருந்து தானியோட வீட்டுக்குள்ள வரா. அங்க புத்தர் ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சு கிட்ட மறைச்சு வச்சிருந்த கேமராவை கையில எடுத்து நேரா தானியா கிட்ட போய் தானியா அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி ஒரு சேரை போட்டு உட்காந்து அவ கழுத்துல இருந்து ஒரு ஆம்லெட் இருக்கும், அதை கழட்டி அதுல போட்டோஸ் இருக்கும், அதை எடுத்து அவன் முன்னாடி காமிச்சு இந்த குழந்தைய உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போது, நீ கடத்தின பல குழந்தைகள்ல இவளும் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோட அவளை பார்த்து சொல்லும் போது அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நீ இவனு ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவான அந்த கார்டனரும் இந்த லேடியும் ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பிசினஸ்ல ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கும் போது குழந்தை வெளியில உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா இல்லையா, அவகிட்ட தானியா ஒரு வண்டிய ட்ரைசைக்கிள தள்ளிட்டு வந்து முகமெல்லாம் அழுக்கா இருக்கு, இங்க கிட்டக்கவா அப்படின்னு குழந்தைய கூப்பிட்டு அவளை கடத்திட்டும் போயிடுறாங்க. இவங்களுக்கு குழந்தை இப்பதானே இங்க விளையாண்டுட்டு இருந்தா, எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேனிக் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் எந்த ஒரு கேஸையும் அவங்க எடுத்த பாடு இல்ல, போலீஸ் எல்லாம் அதை மதிக்கவே இல்லை. ஊர் உலகத்துல எத்தனை குழந்தைங்க காணா போகுது, உன் குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறோமா அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிடுறாங்க. பட் அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, இந்த 619 சம்பவத்தப்ப எப்படியாவது இந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிரோன்னு சபதம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா மைக் முன்னாடி, அவங்களே தான். அவங்க நீ எங்களோட அம்மா கிட்ட வந்து ஏதாவது சாப்பிட்டியா, இந்த ஆப்பிள சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போக, இல்ல நான் சாப்பிட்றதுக்காக இங்க இல்ல, என் புள்ள எப்படியாவது எனக்கு கிடைச்சாகணும், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நானும் என்னால முடிஞ்சதை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலையில இறங்குவாங்க. ஆனா மறுநாளே இந்த 619ங்கிற சம்பவம் நடந்துரும். அதுல இவங்க குழந்தையும் இறந்து போயிடுச்சு அப்படிங்கறது தெரிஞ்சு பயங்கரமா கவலைப்படுவாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, அந்த ரிப்போர்ட்டை உங்களோட அம்மா கிட்ட கொடுக்கணும் இல்லையா, கொடுக்கும் போது அவங்க கதறி அழுவாங்க பாருங்க. அப்ப கூட அந்த கேஸை விடாம பிரெக்னன்ட் லேடியா இருந்தாலும் எப்படியாவது கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிச்சிடணும்னு முழு முயற்சியோட இறங்கி ஆல்மோஸ்ட் கண்டும் பிடிச்சிருவாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களோட கார் பிளாஸ்ட் ஆகி உங்களோட அம்மா கண்ணெதிர்க்கே இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் புருஷன் முன்னாடி 2 பேரும் முடிவு பண்ணி அந்த போலீஸ் ஆபீசருக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கும் வராங்க, எப்படியாவது இந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்
கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வேலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கடத்திட்டு போன தானியா கூட ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்கான வேலைகளை செய்யறாங்க. ஒரு பக்கம் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைக்கணும், அதுக்கான வேலைகளை செய்யறாங்க. பாம்பு ரெடி பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் ஜென்த் தான்றத கண்டுபிடிச்சு அவனோட பொண்ணை கடத்திருக்காங்க. எல்லாத்தையுமே நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டும் போது இந்த பக்கம் தானியோட உயிரும் போகுது, கிட்னாப்பரும் ரிலாக்ஸ் ஆகுறா. அதே சமயத்துல ஜெயிலுக்குள்ள வாய் பேச முடியாம ஒருத்தர் அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அவருக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா போலீஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஜென்த்துக்கு கிட்னாப்பர் கால் பண்ணி ஆல்மோஸ்ட் உன் பொண்ணை நீ ஏன் தேடி கண்டுபிடிக்க போற போல இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல்ல சொன்னோன்னே, உனக்கு என்ன வேணும், என்னோட உயிர் தானே, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் உன் பிள்ளைய கிட்னாப் பண்ணிருப்பேன், அந்த குழந்தை 619 இறந்து போயிருக்கும், அதுக்காக பழிவாங்க தான் என் பிள்ளைய நீ கடத்தி வச்சிருக்க, குழந்தை மட்டும் கொடுத்துடு, என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் உயிரெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீ பண்ண மொத்த பாவங்களையும் இந்த உலகத்துக்கு முன்னாடி டிவி ரிலேல ஒத்துக்கணும், உன்னோட ஹெட் யாருங்கிறதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறா. திரும்பவும் டிவி ரிலேல நீ போய் சொன்னா உன் பொண்ணோட உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டே இருக்கா. நீ ஒத்துக்கிறதுக்காக தனியா வந்தாகணும், நாளைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா 9 மணிக்கு தான் எல்லா குழந்தைங்களும் செத்தாங்க, அதே டைம்ல வந்து தனியா வந்து உண்மையை இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டு உன் குழந்தைய நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவன் ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பான் இல்லையா, அந்த சமயத்துல ஷூ அவனோட கழுத்துல கயிறை போட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான் ஜீங்குவ. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு டீச்சர் வந்து அவனை காப்பாத்திடுறா. கார்ல இடிச்சதுனால அவன் கீழே விழுந்துருவான். இவன் அவன் சேஃப்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க போய் திரும்பவும் டீச்சர் என்னாச்சு, எதுக்காக உன்னை கொல்லணும்னு ட்ரை பண்றா, பணத்தை வாங்கிட்டு குழந்தைய கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல, அந்த சமயத்துல நான் தான் குழந்தைங்களை CO2 வழியா கடற்கரைக்கு கூட்டிட்டு போவேன், இதுல ஷூவும் தானியாவும் எனக்கு உதவி பண்ணுவாங்க, நான் கடற்கரைக்கு கூட்டிட்டு போகிறதுக்குள்ள குழந்தைங்க எல்லாம் மயங்கிட்டாங்க, அதனால அவங்கள பேக் பண்ணி லிஸ்ட் பிரகாரமா எங்க அனுப்பணுமோ அப்படி கண்டெய்னர்ல ஏத்திட்டோம். படகு பாதி தூரம் போகும்போது அந்த படகுல ஷீயும் தினியாவும் மட்டும்தான் இருந்தாங்க. கோஸ்ட் கார்டு அவங்கள சரௌண்ட் பண்ணிருச்சு, வேற வழி இல்ல, அவங்க அங்கிருந்து தப்பிச்சாகணும். அந்த சமயத்துல இதுக்கெல்லாம் தலைவனான டைமண்ட் அந்த படகுல ஆல்ரெடி பாம்பு செட் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. தானியாவும் ஷீயும் அங்கிருந்து கடல்ல குதிச்சு தப்பிச்சிட்டாங்க. பட் இந்த பக்கம் டைமண்டோ அந்த பாம்பை வெடிக்க வச்சிட்டான், அதனால மொத்த குழந்தைங்களும் அதுல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த குழந்தைங்க சாவறதுக்கு நீ காரணம் இல்ல, நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இல்ல இல்ல இந்த தடவை கிட்னாப்பர் என்ன தனியா தான் வர சொல்லியிருக்கான், நான் தனியாவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி கீழே இறங்கி போவாங்க. பட் கிட்னாப்பர் அதே பில்டிங்ல தான் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல இவன் அந்த கண்ணாடிக்காரன் கூட பைக்ல அந்த கடற்கரையில ஒரு இடம் இருக்குங்க, அங்க போறான். அவனை தான் போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கே, கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸோ எதுக்காக இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, இந்த இடத்துல ஒரு புத்தர் ஸ்டாச்சு இருக்கு, இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருப்போம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவனும் அந்த புத்தர் ஸ்டாச்சு கிட்ட போய் ஆசீர்வாதமும் வாங்கிட்டு இருக்கான். அப்பன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடிக்காரன் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேக்கோட நிக்க, அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த அநாத ஆசிரமத்துல இருந்திருப்பாங்களே அந்த ஞாபகம் பிளாஷ்பேக்கா வர அந்த பேக்கை வாங்கிட்டு அவனும் ஒரு படகுல ஏறி போயிட்டு இருக்காங்க. இத போலீஸ் ஆபீசரான ஜூவும் கவனிக்கிறான். அதனால அங்க இருக்க கோஸ்ட் கார்டுக்கெல்லாம் அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். கோஸ்ட் கார்டெல்லாம் அவன் போற படகு அப்படியே சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கடலுக்கு நடுவுல டவர் இருக்கும் இல்லையா, அந்த டவர்ல இருந்து நம்ம தலைவி கண்காணிச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல இவன் படகுல இருந்து அவ சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஷிப் இருக்கு, அந்த ஷிப்ல தான் 619 அப்படிங்கிற சம்பவமும் நடந்துச்சு. சோ அந்த படகுக்கு தான் கிட்னாப்பர் போன்னு சொல்லியிருப்பான். இவனும் உள்ள போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான், டிங் 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 டிங்னு கூட்டு பாக்குறான். பட் குழந்தையும் காணும், கிட்னாப்பரும் இல்ல. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி எல்லாம் வச்சு மானிட்டர் பண்ண மொத்த டிவைஸுமே அங்கதாங்க இருக்கு. சோ கிட்னாப்பருக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது, இந்த இடத்துல தான் உட்காந்து நம்ம குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேதலிச்சு போய் நிக்கும் போது அவனுக்கு கால் வருது. டே அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் அங்கதான் சொன்னேன், ஆனா நீ அங்க போயிட்ட, இப்போ இன்னொரு படகு இருக்கு பத்தியா, அந்த படகுல தான் உன் குழந்தையும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காடா அப்படின்னு சொல்ல, நமக்கும் அப்பதான் காட்டுறாங்க டீச்சரையும் நம்மால தூக்கிட்டா, 2 பேரையும் ஒரே படகுல கட்டி போட்டு வச்சிருக்கா, அதுல பாம்பும் செட் பண்ணி வச்சிருக்கலாம். அது எல்லாமே இவனோட கண்ணு முன்னாடி டிவில ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள கோஸ்ட் கார்டு இவன் கிட்ட வந்து இவன் இருக்கிற அந்த படகுக்குள்ள வந்து அவனை அரெஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை சுத்தி இப்ப போலீஸ் ஆபீசர்ஸும் கோஸ்ட் கார்டும் சூழ்ந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்து கிட்னாப்பருக்கும் பேனிக் ஆயிடுது, இங்க ஏதோ ஒண்ணு விஷயம் நடக்குதுன்ற மாதிரி அவளும் யூகிச்சிடுறா. அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஜூல இருந்து எல்லாருமே கேதர் ஆயிடுறாங்க. டைமண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த சமயத்துல ஒரு ரிலேவை கொடுப்பா பாருங்க, ஏமா டீச்சர் அம்மா உனக்கு தான் ஜெங் எல்லா விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டார்ல, மொத்தத்தையும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா அவரு ஹியூமன் டிராபிகிங்ல இருந்தது வாஸ்தவம் தான், ஆனா 619 கேஸ்ல அவர் குழந்தைங்களை கடத்திட்டு மட்டும் தான் வந்தாரு. பட் எல்லா குழந்தைங்களையும் வெடிக்க வச்சது NSAவோட டைரக்டரான டைமண்ட் தான். இது எல்லாத்தையும் நான் ரிலேல சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்ன கூட கொண்டுக்கோ, இந்த குழந்தைய உயிரோட விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அவ பேனிக் ஆகி ஆட ஆரம்பிக்கிறா. பாத்தியா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி கன்ஃபியூஸ் பண்றான்ட்டு, இது எல்லாமே இப்ப ரிலே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவளும் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த பக்கம் நியூஸ் ரீடரும் இந்த விஷயம் நடக்க போகுதுங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க அந்த ஊரே
ஊரே அப்படியே தம்பிச்சு போய் டிவி முன்னாடி நின்னுடுறாங்க. மொத்த பேரும் யாரு என்னத்தை கன்ஃபஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி குழம்பி போய் நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் 10 நிமிஷத்துல ஒளிபரப்பாக போகுது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் வாட்சியும் பாக்குறாங்க, டிவியும் பாக்குறாங்க. இப்படியே பரபரப்பாயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு கோஸ்ட் கார்டும் அந்த குழந்தையையும் டீச்சரையும் காப்பாத்தணும்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம தலைவியோ டே அவசரப்படாதீங்கடா, அங்க ஒரு ட்ரா இருக்கு பத்தியா ஜிங், அதை நீ திறந்து பாரு, ஒரு ரிமோட் இருக்கும், அந்த ரிமோட்டை போய் எட அப்படின்னு இவளும் எடுக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே யாரு கல்பிரேட்னு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், டீச்சருக்கும் நல்லா தெரியும். இது எல்லாமே உலக மக்களுக்கு லைவா ரிலேவ் ஆக வேண்டானா இந்த ரிமோட்டை ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அமுக்குவியே, 619 இன்சிடென்ட்ல கூட அமுக்குனியே, அதே மாதிரி அமுக்கி அவங்க 2 பேரையும் கொண்டுடு, அப்போ உன் மானம் போகாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் இவன் மானமா இல்ல பொண்ணோட உயிரா அப்படின்ற மாதிரி இவன் பேனிக் ஆயிட்டு இருக்கும் போது டைமண்டும் நெருங்கி வரான். இவன் ரிமோட்டை பத்திரமா கையில ஜிங் புடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சரி இந்த நாட்டுக்காக நீங்க உழைச்சதெல்லாம் போதும், அதனால இங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுங்க, போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இங்க இருக்க வேணாம், இதுக்கப்புறம் ஸ்வாட் டீம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி டைமண்ட் ஒரு ஆர்டரை போட டக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி வந்து சார் அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டர் வந்திருக்கு, எப்படியாவது ஹாஸ்டேஜை காப்பாத்தணும்னு, நீங்க லைவ் ரிலே கொடுங்க, யார் வேணா கன்ஃபெக்ஷன் பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு முக்கியம் அந்த குழந்தையோட உயிர், டீச்சரோட உயிர், அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஸ்வாட் டீம் எல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு போலீஸ் டீம் அரெஸ்ட் பண்ணிடுது. டக்குன்னு உஷாரான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவரோட துப்பாக்கி எடுத்து டைமண்ட் முன்னாடி நீட்டி அவங்க டீமை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நாங்களே சுட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துக்கு ஜியோ வந்து சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவரு என்னதான் இருந்தாலும் நம்மளோட டைரக்டர், நான் பேசி புரிய வைக்கிறேன் சார், துப்பாக்கி கொஞ்சம் கீழே இறங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனும் துப்பாக்கி இறக்குறாங்க. அவ்வளவுதான் பின்னாடில இருந்து ஜூ டக்குன்னு இவனை சுட அதே இடத்துல சரிஞ்சு விழுந்துடுறான். அப்பதான் தெரியுது டைரக்டர் ஜூவையும் விலை கொடுத்து வாங்கியிருப்பான் போல இருக்கு. உடனே ஜூ டக்குன்னு கையெல்லாம் உயர்த்தி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கரப்டான போலீஸ் ஆபீசர் யாருன்னா ஜாங் தான், எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே ஆமா அப்படிங்கிற மாதிரி பொய்யா ஒத்துக்குறாங்க. உடனே டைமண்ட் ஜூவை பார்த்தா நீ செம மச்சான், பர்ஃபெக்டான டைம்ல அவனை போட்டு தள்ளன, இதுக்கப்புறம் நீ தான் இந்த டீமுக்கே ஹெட், உனக்கு பதவி உயர்வு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் கேஸை மாத்தி எழுதுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த இடத்த விட்டும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சரிஞ்சு கீழே இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து டேய் நீ இப்ப சாக போற, ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ஹியூமன் டிராபிக்கிங்க கண்டுபிடிக்கணும்னு உன் பொண்டாட்டி, பிரெக்னெண்டா இருந்த உன் பொண்டாட்டி முழு முயற்சியோட இறங்குனா, ஆனா அவளை போட்டு தள்ளினது நான் தான்றது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அதெல்லாம் கேட்டுட்டு உயிர் போகும்போது பயங்கரமா கதறி அழறான். ஆனா இந்த கொடுமைக்கார டைமண்ட் அந்த நேரத்துல அவனை சுட்டு கொண்டுடுவாங்க. அடுத்து நேரா இவன் கிட்ட வந்து ஜென்த் உன்னோட ரிமோட்டை கையில வச்சிருக்க ரிமோட்டை என்கிட்ட கொடு அப்படின்னு, இதானடா வேணும் உனக்கு, இப்போ என்னோட பொண்ணை கொல்லணும் அதானே அப்படின்ற மாதிரி உடம்புல இருக்க பட்டன்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு, பாத்தியா என் உடம்புலயும் பாம கட்டிட்டு தான்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்ப பாத்தியா என் கையில 2 ரிமோட் இருக்கு, எந்த ரிமோட் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க இவனோ டே நான் தாண்டா உன்னை வளர்த்து விட்டேன், ஞாபகம் இருக்கா, நீயும் வளர்ந்து நிக்கிற நானும் வளர்ந்து நிக்கிறேன், ஆனா இப்ப 2 பேரும் எதிரியா நின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இவன் தனியா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வளர்ந்துருப்பான். ஒரு தடவை ஒரு போலீஸ் ஆபீசரை மீட் பண்ணி பேசும்போது டைமண்ட் தான் அந்த போலீஸ் ஆபீசரா அந்த இடத்துல இருந்திருப்பான். ஏன்னா அதே சாக்லேட்டை இவன் கிட்ட கொடுக்கும்போது இவனுக்கு ரிசம்பிள் ஆகும். அதுக்கப்புறம் இவங்க பண்ணது 2 பேரும் பண்ணது அந்த 619 அப்படின்னு சொல்லக்கூடிய 23 குழந்தைகளை ஒன்னா கடத்தினது தான். அதுலதான் பெரிய மிஸ்டேக் நடந்து இப்படி குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க. சோ அத டைமண்ட் சொல்லும் போது கேட்டபடி இவனும் இப்போ என்னடா இந்த இடத்துல பாம்பு வெடிக்க வைக்கணும், தோ வெடிக்க வைக்கிறேன்ட்டு ரிமோட்டை அமுக்குவான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இவன் உடம்புல கட்டியிருக்க பாம்பு வெடிக்காது, அதுக்கு பதில் வெளியில இவனோட பொண்ணும் ஹீரோயினும் இருப்பா இல்லையா, அந்த படகு வெடிச்சிரும். அதை பார்த்துட்டு கிட்னாப்பர் கூட கண்ணீர் வெடிப்பா. அப்படியே கேமராவை கீழே இறக்கி காட்டுறாங்க. கிட்னாப்பர் எங்க இருக்காலோ அதுக்கு கீழே குழந்தையும் ஹீரோயினும் இருப்பாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த போட்ல யாருமே இல்ல, வெறும் போட் மட்டும் தான் வெடிச்சிருக்கும். இது எல்லாமே கிட்னாப்பரோட பிளான் தாங்க. அந்த சமயத்துல டைமண்ட் ஜிங்க பார்த்து டே என்னை விட பயங்கரமான கிரிமினலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஜூ வரான். ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி எழுதிரு, இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு லாடம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல கேஷுவலா போக இந்த பக்கம் கிட்னாப்பர் கொடுத்திருந்தா 10 நிமிஷமும் முடியுதுங்க. ஊருக்குள்ள ரிலே ஆரம்பிக்குது. அந்த ரிலேல போலீஸ் ஆபீசரான ஜிங்க கொல்லும் போது அவன் பொண்டாட்டியை சேர்த்து கொண்டதை கன்ஃபெக்ஷன் பண்ணிருப்பான் இல்லையா டைமண்ட், அதுதான் இப்ப ரிலேவா ஓடிட்டு இருக்கு. அது ஊரே பார்த்து அடுத்து டைமண்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கூடவே ஜிங்கையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம தலைவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு டீச்சர் வந்து அவனோட முன்னாடி நின்ன உடனே நீ உயிரோட இருக்கீனா, என்னோட பொண்ணும் உயிரோட இருப்பா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. டே யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ கொன்னிய அந்த 23 பிள்ளைங்கள்ல என் பிள்ளையும் ஒண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுவா பாருங்க. அது மரண ட்விஸ்டா இருக்கும். என்னன்னா இந்த 23 பேரோட குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் இந்த பிளான பண்ணிருப்பாங்க. இதுல இந்த மிஸ் ஒருத்தவங்க, இறந்து போன ஜெங்கும் ஒருத்தர், இளநிக்காரன்ல இருந்து ஆரம்பிச்சு
எல்லாரையும் அப்படியே ரவுண்டா காட்டுவாங்க. அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் இவனோட குழந்தைய தூக்கிட்டு இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் யாரு ஒரு பெரிய தலைவன் இருக்கான் அவனோட முகத்தை வெளியில கொண்டுட்டு வரணும் தான் இவ்வளவு போராடி இருப்பாங்க. ஃபைனலா அது டைமண்ட் தான் அப்படிங்கறது ஊர் உலகத்துக்கே காட்டிட்டு உண்மையும் ஹீரோயின் சொல்லிடுறா. அடுத்து இவன் கொடுப்பான் பாருங்க இன்னொரு ட்விஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வரும்போது டைமண்ட் தான் பாம்பை வெடிக்க வச்சான்னு. அதுதான் இல்ல, நான் குழந்தைங்கள அந்த CO2 ரூட் வழியா கூட்டிட்டு வரும்போதே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன குழந்தைங்களை என்ன பண்றது, அதுக்காக தான் எல்லாரையும் போட்ல ஏத்தி அந்த இடத்துக்கு கோஸ்ட் கார்ட்லாம் வந்துட்டாங்கன்னு ஒரு பிளானை போட்டு நாங்களே அந்த பாம்பை வெடிக்க வச்சோம். அந்த பாம்பை வெடிக்க வச்சதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேட்டுட்டு டீச்சர் பாட்டுல வெளியில போயிட்டே இருக்கா. அடுத்து இவனை அரெஸ்ட் பண்ணி பொதுமக்களுக்கு முன்னாடி கூட்டிட்டு வராங்க. பொதுமக்கள்லாம் ஆரவாரப்பட்டு பயங்கரமா அழுது இவனை தாக்க வராங்க. இந்த கேப்ல என்ன நடக்கும்னா, அந்த கண்ணாடிக்காரன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் திரும்பவும் ஜெங்க காப்பாத்தணும் அப்படிங்கிற முடிவோட அவனோட கார்ல டெட்டர்னைட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியாவது இந்த கிரௌட்ல ஒரு பாம்பை போட்டு இவனை காப்பாத்திடலாங்கிறதுக்காக வர வழியில சில குட்டி பசங்க அவனோட காரை மறிச்சு தொல்லை பண்ணும் போது அவனும் காரை விட்டு வெளியில இறங்கி அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ கொடுப்பான். அப்போ ஒரு குட்டி பையன் கார்ல வச்சிருந்த பாம்புக்கான ரிமோட்டை வேற எடுத்துருவான் கையில. அவன் பாட்டுல அது ஒரு டாய்ன்னு நினைச்சு விளையாண்டுட்டு இருப்பான். அதே சமயத்துல பரபரப்பா இந்த பக்கம் காட்டுவாங்க. ஜெங்கையும் வெளியில கூட்டிட்டு வருவாங்க. அந்த இடத்துல கிரௌட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். குழந்தையும் அந்த இடத்துக்கு வருங்க. வந்துட்டு அப்பாவை பார்த்து, அப்பா ஏன்பா இவ்வளவு நாளா எங்க போன, என்னை ஏன் விட்டுட்டு போன, உன்னையே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்கிட்டக்க வா அப்படிங்கிற மாதிரி அது துடிச்சு அழும். அதை போக விடாம டீச்சர் ஒரு பக்கம் புடிச்சுப்பா. இவனும் குழந்தைய பார்த்து நான் குழந்தைய போய் பார்க்கணுன்ற மாதிரி பயங்கரமா துடிப்பான். அந்த இடத்துக்கு ஜியும் வந்துருவான் துப்பாக்கியோட. ஜியோட ஃபேமிலியை கொன்னா இல்லையா, அதுக்காக பழிவாங்க. அவனும் துப்பாக்கியோட வந்திருப்பான். அந்த வினாடியில ரிமோட்டை எடுத்துட்டு போனா இல்லையா ஒரு பையன், அவன் பக்கத்துல இன்னொரு பையன் இருப்பான். என்னடா நீ மட்டும் ஒரு பொம்மையை வச்சு புதுசா ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்க, என்கிட்ட கொடுன்னு அவன்கிட்ட சண்டை போட அந்த ரிமோட் தவறுதெல்லாம் கீழே விழுந்துருது. அதுல பாம்பும் ஆக்டிவேட் ஆகி இந்த கண்ணாடிக்காரன் கொண்டுட்டு வந்த பாம்பும் வெடிச்சிருதுங்க. அது இவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்க காம்பவுண்டுக்கு அந்த சைடு. அந்த பாம்பு சத்தத்துல டீச்சர் திரும்பவும் இந்த குழந்தைய விட்டுறா. அந்த குழந்தை அப்பா கிட்ட ஓடி வர அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜூ கையில இருந்த துப்பாக்கி ஜெங்க பார்த்து நோக்கி இருக்கும். நான் இந்த குழந்தை ஓடி வர இந்த குழந்தைய பார்த்து திருப்பி ட்ரிகரை ஆன் பண்றான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இவன் தெரியாதனமா அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போனது எவ்வளவு பெரிய குற்றங்கிறத உணரவே இல்லை. ஆனா அவன் யார கூட வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தானோ அவன் கையாலே இவன் குழந்தை சாகுற மாதிரி, அந்த கொடூரத்தை இவன் கண்ணாலே இவன் பாக்குற மாதிரி, இதுக்கு மேல என்ன தண்டனை கொடுக்கணும். இந்த பெயின்ஃபுல்லான எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. மீண்டும் அடுத்த படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.